What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Kada Kada. மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இந்த வாரம் ஒரு புதிய வாரம். ஆனால் இந்த வாரோட கதை வந்து கொஞ்சம் தாரமான கதைன்னு என் டீம்லாம் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் சொல்றீங்க, அங்கேயே முடி இருக்கு, இங்கேயே முடியல. இங்க பாருங்க, அந்த எபிசோட்ல ஏற்கனவே ரெக்கார்ட் எபிசோட் நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன். இனிமேல் வந்து கேப் போட்டுட்டு தான் நான் வீடியோ செய்ய போறேன். சரியா? இனிமே முடியே இல்லைன்னு வச்சுங்க. வித் பிக் சே வாங்க இந்த வாரம் எபிசோட் போலாம். போடா இருக்காட. இதையாவது நம்புவியா? I love you. இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை இருக்கு நம்புறேன். வாங்க காலர் போலாம். ஹலோ ஹலோ ஹாய் ஹாய். நீ சிரிக்கிறியா இல்ல நான் சிரிக்கிறேன்னு தெரியல, ஆனா உன் குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே. So sweet, so nice, so cute. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கேன். உன் குரல் கேட்ட பிறகுதாம்மா மனசு கொஞ்சம் சாந்தமா இருக்கு. குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல. உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா? நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க, நான் ஒரு பேர் வைப்பா இல்ல உங்க உண்மையான பேர் சொல்றீங்க? நீங்க ஒரு பேர் வச்சிருங்க, உண்மையான பேர் வேணா. சரி, உங்க பேரு பிரியா. பிரியா ஏன் பிரியாவா பேர் வச்சது? உங்க அப்பா பேர் வச்சு ஏன் பேர் வச்சாங்கன்னு கேட்டியா? பிரியா இதுக்கே மட்டும் கேட்டுட்டு இருக்கிற? நான் கேட்டேன். கேட்கும் போது என்ன சொன்னாங்க? இந்த கேள்வி கேட்போம். அது வேற, அது ரொம்ப சோகமான ஒரு கதை. தெரியுதுல, இதுவும் ஒரு சோகமான கதை தான். சொல்லு. Okay, so எப்படின்னா my parents knew the family, so they were finding for a bride. ஊர்ல அவங்க அம்மா அவனுக்கு பண்ணு போக்குறாங்க, பொண்ணு பாக்குறாங்க. ஓ, so like arranged marriage la? Yes, it's an arranged marriage, but my parents are not looking. I had an auntie and the groom's mother were together, so they usually the problem comes through the relatives, not through yourselves. Oh yeah, exactly, so true. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சரி அப்புறம் என்னாச்சு? Suddenly my auntie approached my mom, so I wasn't interested and all that. It went on for like for good 6 months, I would say. அரு மச பண்ணிக்கிட்ட நானே. And then after that, what happened is I got so sick and tired at one point because my parents were bringing up the topic and all that. I wanted to end it. முடிச்சிடலாமா? End it as soon as possible. Oh, I thought you wanted to end your dad or mom. No. அவன் கேள்வி கேட்டது, so I wanted to end it. யாரம்மா? I wanted to end the whole, this whole like going with my uncle calling my parents talking to me. It was just too unnecessary, டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா, இவங்க வந்து நான் போய் இந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி வந்து சொன்னாங்க என்னோட நம்ம மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். நைஸ் டு மீட். எனக்கு கூட நைஸுங்க. ஸோ நம்ம மீட் பண்ணோம் அன்னைக்கு. மீட் ஃபார் காஃபி ஆர் சம்திங் லைக் தட். வெரி பிளாண்ட், ரொம்ப பிளாண்டா இருந்தோம். இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிக்கல, நாட் பிகாஸ் என் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என் வீட்டில் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டில் போய் சொல்லுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேபி உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும், நீங்க போய் சொல்லுங்க அப்படின்ட்டு. என்ன தமிழ் படம் மாதிரி இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, அப்பா அம்மா கம்பல் பண்ணதுனால ஒத்துக்கிட்டேன். ஸோ நான் இந்த பர்சனை மீட் பண்ணி இந்த மாதிரி சொன்னோன்னே ரெண்டு பேருக்குமே ஈச் அதரை பிடிக்கல. பிகாஸ் நான் ரொம்ப பிளான்டா அந்த மாதிரி பேசும்போது அந்த பர்சனும் நீட் டு கவர் மச்சோ ஹியோ ஸோ தட் நான் கேட்கறேன், எங்க அம்மா கேட்கல, உங்க ஆண்டி தான் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது both had ego issue. ஈகோனா எப்படி சொல்றது? அட அகமுடிச்ச கழுத. Something like that. Then later we decided to be friends and all that. We started like being friends. We started like because my office and his house is like super nearby. We all I used to work in Kerr. His house is around Damansara as well. So நான் எங்க சாப்பிட்டு லேப்பா பண்ணுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், இந்த மாதிரி விஷயம் தான் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 வாரம் அப்படியே போனிச்சு. 2 weeks அந்த மாதிரி. அப்புறம் இந்த பையன் கிட்ட சொன்னா, டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு he brought me to Sheraton. டின்னருக்கு ஷெரட்டனா? பெரிய இடம், பார்த்து நடந்துக்க. He brought me to Sheraton and all that. வாவ், என்னப்பா நீ ரொம்ப அட்வான்ஸா இருக்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் சாப்பிட போறேன், இங்க இருக்கிற மாமா கடையை தான் கூட்டிட்டு போவேன். என்ன ஃப்ரெண்டுக்கு ஷெரட்டன்ல கூட்டிட்டு போற? நான் கூட்டிட்டு போல. ரொம்ப குஷியோ. அப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன அந்த டைம் வந்து அந்த பையனுக்கு கூட ஒரு 2 வாரம் 3 வாரம் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் then he popped the question that he wanted to marry me. He bought a ring. என்னப்பா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்னா நானும் வந்து யோசிச்சுட்டு நான் கொஞ்சம் பிளர் ஆயிட்டு நான் என்ன சொன்னேன்னா, கொஞ்ச நேரம் இருங்க, நான் எனக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா? ஏய், you are loving or downloading a software for licensing? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. I was not in love at that point. நான் ஏன்னா ஓகே 2 வாரத்துல என்ன காதல் வரும்? ஏமா
நான் கேட்குற கதெல்லாம் சில பேருக்கு ஒரு நாள்ல வருது, 10 நாள்ல வருது, 7 நாள் வருது. உனக்கு 2 வாரம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வருது. எனக்கு வந்து 2 வாரம் வந்து அந்த பர்சன் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அந்த டைம் வந்து எனக்கு நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருந்தேன். அந்த டைம்ல வந்து நான் படிச்சிட்டு இருந்தேன். I was doing my masters அந்த மாதிரி. So எனக்கு வந்து I didn't have a life other than work and study. பேசிக்கலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா, அவங்க வந்து படிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம நம்ப சொல்றாங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. So he proposed and you had terms and condition. What was the terms and condition? For example, I wanted to finish my education. I don't want it to be a roadblock because he did not propose to me to be my boyfriend. He proposed to me to marry me. Okay, wait, how old are you? How old are you at that point? I was 25. Now? Now I'm 32. It's been 7+ years. 7 வருஷம் தாண்டிருச்சா? இப்ப கல்யாணம் ஆச்சா இல்லையா? கல்யாணம் பண்ணி we had okay, so before we were in a relationship, he was a very very green forest na நான் சோகமா இருந்தேனே மூஞ்ச பார்த்து எனக்கு தெரிஞ்சிடும் நான் சோகமா இருக்கேன்ட்டு. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. So this terms and condition guy, you actually married him, huh? Yeah, I actually married him. So okay, let's just skip ahead. You married then? Yeah. So after we got married, okay, I was 25, he was 28. So he bought a house. House was still under construction. So I was staying with him in his studio. So இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சண்டை வரும். ஏமா இப்பதான் green flag சொன்னேன். கல்யாணம் பண்ணி எப்போதும் அப்படிதான் இருக்கும். என்னம்மா இப்படி குந்திட்டு போடுற? ஆமா, கல்யாணம் பண்ற மினிக்கு அப்படிதான் இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரியல் கேரக்டர். Or maybe it could be இப்படி கூட சொல்லலாம். ஒரு person it takes at least 3 to 6 months for you to know a person's true color, right? Okay. Yeah, I think I already knew it after I got married. Like he was very, he has a lot of pent up angers, and then he was very very triggering. இப்ப சண்டை ஏதாவது போட்டோ ஏதாவது he gets very violent. So அவ என்ன பண்ணுவானா, threaten பண்ணுவா. இப்ப சண்டை ஏதாவது ஒரு சின்ன சண்டையா தான் இருக்கும். சண்டை ஏதாவது வந்துச்சு அந்த ஜாமா எடுத்து வீசுறது, உடைக்கிறது. What the? Okay. ஆனா ஜாமா உடைக்கிறதுல அவனோட ஜாமாவா இருக்கும். லேப்டாப் எடுத்து ஓடிப்பான். அவன் கரெக்டா தெரிஞ்சு வச்சான், செலவு எங்க செலவு தான். ஆமா, அதுக்கப்புறம் என்கிட்ட காசு புடுங்கிட்டு வந்தான். பட் லேப்டாப் உடைப்பான். அப்புறம் திடீர்னு ஃப்ரிட்ஜ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ உடைச்சிருவான். அப்புறம் தற்கொலை பண்றேன்னு சொல்லிட்டு he wants to go and climb on the balcony rail. people எல்லாம் பார்த்து செக்யூரிட்டி கிட்ட சொல்லி செக்யூரிட்டி எல்லாம் எவ்வளவு மாட்டி வீட்டுக்கு வந்து எவ்வளவு மாலுவா இருக்கும் தெரியுமா அந்த பாயிண்ட்ல. டேய் நான் சும்மா இருக்க முடியாதடா. So your father-in-law, mother-in-law knew about this. What did they say? Every time, like sometimes he likes to complain about a lot of things that happens at home to his parents. Like whenever we have like stupid fight or whatever, he goes and complains to the parents. ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். Middle of the night, he will call his parents, ask them to come. They will drive from Klang to Damansara. And the parents are very old, and my ex-father-in-law had eyesight problem. ஒண்ணுல்ல மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? And then they will try to like solve it, like the whole night you won't be able to sleep. And then எப்போதுமே எல்லாத்துக்குமே ஒரு டேபிள் டாக் இருக்கும். Table talk-ஆ? இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். டேபிள் டாக் இருக்கும். நாங்க 2 பேரும் உட்கார்ந்து ஒரு விஷயம் பேசுனது சரித்திரமே இருக்காது. சின்ன பிரச்சனையா இருந்தா கூட he will call the parents. Everything he will call the father. Phew. Oh my god. Sit down on a table talk. The father and I will be like sitting opposite each other, like at a distance. The father always show me like கண்ணு காமிப்பாரு. எப்படின்னா அமைதியா இரு, ஒன்னும் சொல்லாத பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க, அமைதியா இரு. He'll show me. So நீ வந்து அவன் கொடுக்குற மனத்துல நீ உங்க அந்த மதர் ஃபாதர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க. ஆமா, until to the extent at one point like we were having very very bad fight. ரொம்ப பேச மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வீட்ல இருக்கும்போது எல்லாமே in-laws speech இருந்துச்சு. At one point I couldn't take it at all because it got very toxic to a certain point for me. It was too toxic already at that point. I couldn't do it, and I was like every time only thing I kept asking அந்த டைம் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேட்கும்போது என்னன்னா, எனக்கு டிவோர்ஸ் வேணும், டிவோர்ஸ் கொடுத்துரு, எனக்கு எதுவுமே வேணாம், கொடுத்துரு, நான் கிளம்பி போயிடுறேன், எனக்கு வேணாம் அந்த மாதிரி சொல்லும் போது டேபிள் டாக் நடக்கும். ஆனா இந்த வாட்டி எப்படி டேபிள் டாக் நடக்கணும், அவனோட சித்தப்பாவா சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? ஆமா, அவனோட 2 சித்தப்பா. என்ன இது மெட்டியோலி சீரியல் மாதிரி அவன் வந்து எடுக்கிறான். எல்லாரும் வருவாங்க அந்த கான்வர்சேஷனுக்கு, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் கேட்பாங்க. அப்புறம் கேட்கும் போது எப்படின்னா அவனுக்கு அப்படி என்ன பதில் சொல்லணும் தெரியாது. எல்லாருமே இருக்கு தானே, சித்தப்பா எல்லாம் இருக்காங்களே, என்ன பதில் சொல்லணும் தெரியாம அவன் அப்படி முழிப்பான். While this abuse thing going on, did you not talk to any of your family members? No, I did not. I did not talk to my friends, nor my family, because I felt it was so embarrassing. People will literally judge. Because, okay, today I might be fighting with my partner, you see. Next day, maybe it will be a better... eventually, because we're very new in the marriage, maybe it will get better or something. If I'm going to badmouth my partner today, next day, if things change for me, nobody is going to respect him as a human. Okay, so that's fair. That is a very fair thing. But it got physical, right? It got physical.
difficult in front of my in-laws and all that. I felt like at one point I just couldn't do it anymore. I felt like I was already very suicidal at one point. ஓகே அந்த டைம்ல அந்த வயசுக்கு எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல இதை ஹேண்டில் பண்றதுக்கும் எனக்கு அந்த பாயிண்ட்ல வந்து அந்த அளவுக்கு put up a brave front anymore. So I decided to get a divorce and it wasn't an easy process. Definitely I had to get them to agree and then I moved out and then I had to wait for another 1 year because you need to be legally married 2 years to apply for a divorce. இல்ல இது வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல நடந்துருச்சா? Yes. ஒரு வருஷத்துல நடந்துருச்சா? ஒரு வருஷத்துல நிறைய விஷயம் நடந்துச்சு அந்த டைம்ல. So what is the worst thing that happened? என்ன பண்ணாங்க அவங்க போய் எல்லா விஷயமும் கம்ப்ளைண்ட் பண்ணா ஈவன் intimacy topic everything you can complain. Wait, what the fuck? He talks about your intimate stuff with the father? Yeah. Why? அவன் எல்லாமே சொல்லுவான் அவன் அப்பா கிட்ட. அப்ப சொல்லும் போது ஒரு வாட்டி அப்பா என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு காமஸ்ட்ர புக் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு. என் மதர்லாவும் அங்க இருந்தாங்க. என் மதர்லா வந்து நீ இந்த சாப்டர் படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புக் மார்க்கும் கிஃப்ட் பண்ணாங்க. நல்லதொரு குடும்பம். Hey, what the fuck? What the fuck? நான் ஃபேமிலி பிளானிங் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னமா வேற இடத்துக்கு ஃபேமிலி பிளானிங்கா இருக்கு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். அவனுக்கு படிக்கிற மாதிரி படிச்சேன். படிக்கிறதா? To see his reaction whether he feels it's wrong or not. அவனுக்கு ரியாக்ஷன் தான் வந்திருக்கணும், ரியாக்ஷன் வந்திருக்க கூடாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அவனுக்கு ஒரு ரியாக்ஷனும் வரல. அவனுக்கு அது தப்பாவே படல. How does this book look? Like, is it like a thick book? No, it's like the olden days, you know, like the olden days. Garuda Purana மாதிரி. ஆமா, like you know the olden days. I think they had it for so many years. It's like the title itself is Kama Sutra, Tales of Kama Sutra. Well, he was sending the word. Did the mother-in-law do? He felt it was not wrong at all. No, but like you know, like mother-in-law, she should be embarrassed, right? She was like, she thought she's helping her son and the daughter-in-law to, you know, not have intimacy problem anymore. உங்க நல்ல நேரம் அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கே. But they never understood the root cause that who would want to sleep with someone who would like body shame you, you know, like shame you on every manner and all that, like, you know. Did she have a favorite position that she liked or favorite chapter? I'm just asking. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. I don't know, but the book looked like super. It was well kept book. I would say it wasn't like torn. Okay. It wasn't torn, nothing. But it's a very old book. Okay, listen. There's a difference. There's a difference between well kept because it's used and well kept because it was not used. Does it look like well kept it was used or well kept it was not used? I mean, it's used lah. That's what my mother-in-law like suggested me. முதல்ல அது 4வது சாப்டர்ல கையால ஒன்னு செய்வாங்க பாரு, தலைகிலே வச்சு சாத்துவான். ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஒரு I think such a chapter she was like suggesting me. என்ன மனுஷன்? And then we got a divorce. 2020 I got a divorce and all that. Bro tried coming back, saying that he changed and all of this and all that. I think we officially like ended in this year March. This year March? Yeah, I think from last year November we stopped speaking 2-3 months and then we spoke the last in March or something like that. And bro has a new girlfriend in April. அவ்வளவு சீக்கிரமாவா? உடும்ப மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. And he proposed to her like the same pattern, you know. He made a girl, within few months he proposed to the girl. After that டக்குனு நிச்சயம் செய்வாங்க, டக்குனு கல்யாணம் பண்ணிப்பாங்க. So is he married with this girl? They have done the nicham, but he's getting married next year, as I heard. Wait, yeah. he wow. He's actually engaged with this girl? He proposed to this girl September, and I think in end of September the parents all went and did the nicham. How y'all getting back? நான் என்ன எல்லாரும் இப்படி பொண்ணுங்க இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்க? I'll be honest, I'll be very honest. Like I think what you went through is something that a lot of girls these days are going through. Yeah. I hear this story quite often, but generally I feel like இது வந்து இந்தியன் கம்யூனிட்டில ரொம்ப நடக்குது. அந்த நீ சொன்னி இந்த டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த மாதிரி உனக்கு வந்து 1 yearல at least you took it. In a year you left him, you know, but there are people that are 10-15 years 20 years, you know, it's a good thing that you left him. If he comes back again I'll slap you. Yeah, he has someone already, so I don't think so he'll be coming back பாருமா, நான் இங்க பாட்காஸ்ட்ல கேட்டிருக்கேன், கல்யாணம் பண்ணுதோ பண்ணலையோ
அவன் பூர்ண நினைச்சனா புந்துருவான். ஐ ஹோப் தட் யூ ஃபைண்ட் லவ் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து டிவோர்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்தியன் கம்யூனிட்டில ஒன்று இருக்கு, ஒரு பொண்ணு வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அது வந்து அவங்களை திருப்பி கல்யாணம் பண்ண கூடாது, அவங்க திருப்பி வந்து யாரும் பார்க்க கூடாது. Not only divorce தெரியுமா, ஒரு girl தனியா without a partner ஒரு 30க்கு மேல தனியா இருந்தாலே I think people think it's a privilege or it's okay to go and think that they're lonely, they can't get a partner. Sometimes it's their own personal choice. People fail to understand that. நீ கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை வருவான். வரட்டும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தான் பத்திரிக்கை வைக்கிறேன். எனக்கு பத்திரிக்கை வைக்கிறியா? நானா? But thank you so much, Jeevan. No worries. Thank you so much for sharing your story. No problem. Thank you. Bye. Bye. I just want to tell Priya, நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். I think you will find love definitely. Just because your first love didn't work out, that doesn't mean you'll never find love again. Because life is all about finding love. That's the whole purpose of living, man. அதனால இந்த எபிசோட வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கதை வச்சுனா மறக்காம கூகுள் டாக்ல இந்த சப்மிட் பண்ணுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம 100K தொட்டோம். உங்களை நம்பி தான் ஒரு 1 மில்லியன் தொல்லான் இருக்கேன். அது உங்க கையில தான் இருக்கு. Till then, I'll see you in the next episode. My name is Jeevan. இது காதலா.